வணக்க மக்களே, நான் தான் உங்கள் ஜாக்சன். இன்றைக்கி வீடியோவில் ஸ்விஃப்ட் கோட் அப்படின்னா என்னென்னு தான் பார்க்க போகிறோம். SWIFT அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம ராயல் பாஸ் தேவை, டெய்லியும் அதில் போய்கிட்டு இருக்க மெயின்ஸ் வீடியோ கோர்ஸ் தேவை, மார்க் டெஸ்ட்டு, பிடிஎஃப் கோர்ஸ் எல்லாமே தேவைன்னா பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இல்லை டேரெக்டாக வெப்சைட்டில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸ்விஃப்ட் கோட்னா என்ன, இது எப்போ ஃபவுண்ட் பண்ணப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விஃப்ட் கோடு வந்து 1973 மே 3 பார்த்தீங்கன்னா வந்து ப்ரூசெல்ஸ் பெல்ஜியமில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபவுண்ட் பண்ணப்பட்டது, எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது. ஸோ இந்த ஸ்விஃப்ட் கோட்னா என்ன, எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, இன்டர்நேஷ்னல் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், அதாவது ஒரு கண்ட்ரியிலேருந்து பணத்தை இன்னொரு கண்ட்ரிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஸ்விஃப்ட் கோட் தான் யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் இப்போ IFSC கோடெல்லாம் நம்ம பார்த்தோம்ல, ஒரு பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது IFSC கோடு கேட்கும்ல, அது 11 டிஜிட் கோடு இல்லை. ஸோ அதே மாதிரி ஸ்விஃப்ட் கோடு ஒரு கண்ட்ரியில் உள்ள பேங்க்லேருந்து இன்னொரு கண்ட்ரியில் உள்ள பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு கோடு கேட்கும். சரிங்களா, எந்த பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்றதுக்காக ஸ்விஃப்ட் கோடு அப்படின்னு ஒன்று கேட்கும். ஸோ இந்த ஸ்விஃப்ட் கோடு பார்த்தீங்கன்னா வந்து 8லேருந்து 11 டிஜிட் கோடு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போல்லாம் எல்லா பேங்க்கோட ஸ்விஃப்ட் கோடும் பார்த்தீங்கன்னா 11 டிஜிட் கோடு தான் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ SBIயோட கோடு வந்து ஒரு 11 டிஜிட் கோடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஃபஸ்ட்டு 4 பார்த்தீங்கன்னா வந்து எந்த பேங்க்குன்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு, அடுத்த 2 எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து எந்த கண்ட்ரி அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு, அடுத்த 2 வந்து எந்த லொக்கேஷன் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு, அடுத்த 3 பார்த்தீங்கன்னா வந்து எந்த பிரான்ச்சுன்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. ஸோ ஸ்விஃப்ட் கோட்னா இதுதான், ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு வந்து பேங்கிங் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக ஒரு ஐடென்டிஃபையர் கோடு, IFSC மாதிரி ஒரு ஐடென்டிஃபையர் கோடு இது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா வந்து இதோட அப்ரிவேஷன் வந்து அடிக்கடி பார்த்திங்கன்னா வந்து நமக்கு இன்டர்வியூலையும் கேட்டிருக்காங்க, எக்ஸாம்லேயுமே கேட்டிருக்காங்க. சொசைட்டி ஃபார் வேர்ல்டு வைடு இன்டர் பேங்க் ஃபினான்ஷியல் டெலிகம்யூனிகேஷன். திரும்ப சொல்கிறேன், சொசைட்டி ஃபார் வேர்ல்டு வைடு இன்டர் பேங்க் ஃபினான்ஷியல் டெலிகம்யூனிகேஷன். இதுதான் ஸ்விஃப்டோட அப்ரிவேஷன். ஸோ 11 டிஜிட் கோடுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸாமில் கேட்டால் மறக்காமல் ஆன்சர் பண்ணிடுங்க. உங்களது விட உங்கள் ஜாக்சன் 10 மறக்காமல் ராயல் பாஸ். இன்றைக்கி ஈவினிங் பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் லைவ் இருக்குது. நீங்கள் போயிட்டு கிராக் வித் ஜாக் வெப்சைட்டில் வீடியோ கோர்ஸ் 2.0 அப்படின்னு 2026 இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா ரீசனிங்கில் கோடிங் டிகோடிங்கில் இன்றைக்கி மெயின்ஸ் லைவ் நான் வரேன். கண்டிப்பாக வந்துருங்க. உங்களது விட உங்கள் ஜாக்சன் 10.